மாஷாஅல்லாஹ் ஈத் முபாரக் ஈத் முபாரக் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இப்போது கடற்கரை மைதானத்தில் ப்ரே பண்ணிட்டு இந்த இடத்துல கேட்டு இருக்கிறோம். உண்மையிலே பாருங்கள், மிக மிக அதிகமான கூட்டம் இந்த இடத்துல வந்திருக்கிறது. நான் இப்போ ப்ரே பண்ணிட்டேன். ப்ரே பண்ணும் போது வீடியோ எடுக்க முடியலை, அதனால தான் லைவை கட் பண்ணினேன். உண்மையிலேயே மிக மிக சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கிறது. இன்று ஈதை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் KM நியூஸ் அலைவரிசை சார்பாக ஈத் முபாரக்கை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலேயே மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஈதை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் KM நியூஸ் அலைவரிசை சார்பாக ஈத் முபாரக் தெரிவித்துக் கொள்கின்றோம். பாருங்கள், உண்மையிலேயே மிக மிக அதிகமான கூட்டம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது. உண்மையிலேயே மிக சந்தோஷமாக இருக்கிறது. மாஷா அல்லாஹ், மிக சந்தோஷமாக இருக்கிறது. பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ். உயர்ந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்போது ப்ரே பண்ணிட்டு தான் வந்து இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்துக்கிறோம். வந்து பாருங்க, அதிகமான கூட்டம் இந்த இடத்துல வந்திருக்கு. மாஷா அல்லாஹ். மறுமை நாளிலே இந்த மனிதனுக்கு எவ்விதமான தீங்கும் ஏற்படாமல் அவன் நரகத்திலே நுழையாமல் இருப்பதற்கான சிபாரிசுகளை வழங்கிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதம் எங்களை விட்டும் பிரிந்திருக்கிறது. ஆனால் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா கடமையாக்கிய அத்துணை வணக்க வழிபாடுகளும் எங்களுக்கு இருக்கிறது. வஅபுது ரப்பக ஹத்தா யாதிகல் யகீன். உங்களுக்கு மரணம் வருகின்ற வரை நீங்கள் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருங்கள் என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் எந்த அல்லாஹ்வை வணங்கினோமோ அதே அல்லாஹ் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறான். எனவே ஈத் முபாரக். அல்ஹம்துலில்லாஹ், எல்லோருக்கும் ஈத் முபாரக். நான் இப்போது இருக்கிற இடம் வந்து காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய கடற்கரை மைதானத்துல ஈத் பிரேயரை பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கிறேன். வந்து பாருங்க, அதிகமான மக்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமான இன்று அதே நேரம் எல்லோருக்கும் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், இரவு வணக்கம் எங்களுக்கு இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃலலுஸ் ஸலாத்தி பஅதல் மக்தூபா. ஃபர்லான் தொழுகைக்கு பின்னாலே மிக சிறந்த ஒரு தொழுகை இருக்குமாக இருந்தால் அதுதான் கியாமுல் லைல், இரவு வணக்கமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் குர்ஆனோடு அதிக தொடர்போடு இருந்தோம். இந்த ரமலான் மாதத்தோடு குர்ஆனுடைய தொடர்பு அவ்வாறு ஒருபோதும் நின்றுவிட முடியாது. இருந்தால் குர்ஆன் என்பது எப்போதும் எங்களோடு இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு நூலாகும். முஸ்லிம் சமுதாயத்தினுடைய சட்டையாப்பாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எல்லா காலங்களிலும் குர்ஆனை வைத்திருக்கிறான். எனவே எங்களுடைய குர்ஆனோடு தொடர்பு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்தோடு ரமலான் மாதம் முடிவடைந்து விட்டது. நான் ரமலான் அல்லாத காலத்திலே என்ன செயல்பாடிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தேனோ அதே பாவத்துக்கு மீண்டும் செல்ல முடியும் என்பதனுடைய கருத்தாக கொள்ளப்பட மாட்டாது. இப்னு ரஜப் அல்-ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான கருத்தை சொல்கிறார்கள். ரமலான் மாதத்திலே ஒரு மனிதர் தன்னுடைய நாவினால் இஸ்திக்பார் செய்கின்றார். ஆனால் அவருடைய உள்ளம் பாவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. பாவம் செய்ய வேண்டும் என்று அவர் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஏற்றுக்கொள்வது என்பது நடக்க முடியாத ஒன்று என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இமாம் அவருடைய கருத்தை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சூரத் அன்-நஹ்லுடைய 92வது வசனத்திலே சொல்கின்றான், வலா தகூனு கல்லதி நகலத் ரஸலஹா மின் பாதி குவத்தின் அன்காதா. நீங்கள் நூலை நோற்று அதனை உறுதியாக ஆக்கியதற்கு பின்னாலே ஒருவர் அதனை துண்டு துண்டாக மாற்றி விடுகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், வஅத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வின் தூதருக்கு வழிபடுங்கள், வலா துப்திலூ அமாலக்கும், உங்களுடைய செயல்பாடுகளை அமல்களை நீங்கள் வீணாக்கிக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்கின்றான்.
எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்தை இந்த நல்ல நாளிலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு அதிகமாக சுக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதம் முழுக்க எவ்விதமான பிரச்சனையும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சியாக இந்த பிரதேசத்திலே நாங்கள் எங்களுடைய அனைத்து வணக்க வழிபாடுகளையும் மேற்கொண்டோம். இதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவை நாங்கள் அதிகமாக புகழ்ந்து வருவோம். இந்த நல்ல நாளிலே நாங்கள் மற்றவர்களுக்கு வாழ்த்து சொல்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் ஒருவர் மற்றவரை கண்டால் தகப்பரல்லாஹு மின்னா வ மின்கும், உங்களுடைய நன்மைகளையும் எங்களுடைய நன்மைகளையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக என்று அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள். எனவே அந்த தஹனியாவை, அந்த வார்த்தையை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே முக்கியமான சில விடயங்களை பகிர்ந்து கொள்வது அவசியமாகும். இன்றைய இளைஞர் சமுதாயத்தினுடைய நிலைமை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா அவர்களுடைய இந்த உயர்ந்த அந்த வாலிபர்கள் நமக்கு அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கக்கூடிய இந்த நியாமத்தை அவர்கள் அலட்சியம் செய்கிறார்கள். மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுக்கின்றார், அர்ஷுடைய நிழலை கொடுக்கின்றார். அதிலே ஒருவர்தான் ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தி ரப்பி, தன்னுடைய தன்னுடைய வழக்க வழிபாடுகளிலே தன்னுடைய வாலிபத்தை கழித்த அந்த மனிதனுக்கு கொடுக்கின்றார். சூரத்துல் கஹ்ஃபை இந்த இளைஞர்கள் படிக்க வேண்டும். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா என்று அல்லாஹ் தஆலா சில வாலிபர்களை புகழ்ந்து சொல்கின்றார். அவர்கள் ஈமான் கொண்டு தங்களுடைய அந்த ஹிதாயத்தை வேண்டி நின்றார்கள், நேர்வழிக்காக உழைத்தார்கள் என்று புகழ்ந்திருக்கின்றார். இத்தனை சம்பவங்களை இந்த இளைஞர்கள் படிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஐந்து விடயங்கள் ஒருவருக்கு முன்னாலே நீங்கள் ஐந்து விடயங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்னாலே வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதுமை வந்தால் உங்களால் நினைத்தவாறு அமல் செய்ய முடியாது, நல்ல விடயங்களை செய்ய முடியாது. எனவே உங்களுடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எங்களுடைய இன்றைய வாலிபர்களுடைய நிலை அதற்கு முற்றாக மாற்றமாக இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா சிறந்த ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அவ்வாறு இருந்தும் இரவு வணக்கத்திலே ஈடுபடாத பல வாலிபர்களை இந்த பிரதேசத்திலே நாங்கள் பார்க்கிறோம். பள்ளி வாயிலே வித்ரு தொழுகையினுடைய இறுதி ரக்காத்துக்கு மாத்திரம் செல்லக்கூடிய பல வாலிபர்கள் பிரதேசத்திலே இருக்கிறார்கள். கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வாலிபர்கள் இவ்வாறு கியாமுல் லைல் வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அவர்களுக்கு கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விடயத்தை நேர்த்தியாக செல்கிறார்கள். பள்ளி வாயிலுக்கு கியாமுல் லைலுக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இலவசமாக அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலனாலும் இடனாலும் பாதுகாப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது வீணான செயல்களில் அல்லாஹ்வே, எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை வளர்ப்பதற்காக எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். எனவே நீ அவர்களுக்கு இரக்கம் காட்டிவிடு என்று பிரார்த்திக்க நாங்கள் மாற வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அண்மையிலே ஓயல் பரீட்சை நடைபெற்று முடிந்ததற்கு பின்னாலே அவர்களுடைய பாடசாலையை துப்புரவு செய்து அவர்கள் சென்ற சம்பவங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவேதான் வாலிபர்கள் தங்களை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, நமது பிரதேசத்திலே புதிய ஒரு கலாச்சாரம் உருவாகி வருகின்றது. டீனேஜிலே ஆரம்பிக்கின்ற 13-14 வயதிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் எந்த பள்ளி வாயிலுக்கு செல்கிறார்கள், எங்கே செல்கின்றார்கள் என்பதை நீங்கள் அவதானிக்க வேண்டும். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற அறிவுரையை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழங்குகின்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மற்றும் ஒரு விடயம் தான் எமது ஊரிலே பாரம்பரியமாக சிறுவர் பஜார் என்ற ஒரு விடயம் பல ஆண்டுகளாக நமது ஊரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது சில வடிவங்களிலே மாற்றப்படுகின்றது. இதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நமது முன்னோர்கள் நமது காத்தாங்குடி பிரதேசத்தை மார்க்க விழுமியங்கள் கொண்ட ஒரு சிறந்த ஒரு ஊராக கியாம நாள் வரை அது இருக்க வேண்டும் என்று கனவு கண்டு அதே அமைப்பிலே இந்த ஊரை எங்களுக்கு கையெழுத்து விட்டு இருக்கிறார்கள். எனவே நாங்கள் அதே அமைப்பிலே இந்த ஊரை கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எனவேதான் இந்த சிறுவர் பஜார் என்பது சிறுவர்களுக்காக அமைக்கப்பட்டது, அவர்களுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வதற்காக அமைக்கப்பட்டது. எனவே அதை நாங்கள் எவ்விதமான வரம்பு முறைகளையும் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது.
ஒரு சமுதாயத்தை ஒரு கிராமத்தை அல்லாஹ் தஆலா அழைக்க மாட்டான். அங்கே சீர்திருத்தவாதிகள் சமூக சீர்திருத்தத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கும் வரை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், ஆபனு ஹுலகு வ ஃபீ ஸாலிஹூன், எங்கள் மத்தியிலே சாலிஹான கடற்கரை மைதானத்திலிருந்து நான் ப்ரே பண்ணி விட்டு இந்த இடத்தில் உங்களுக்கு காத்தாங்குடி மிகவும் ஒரு அழகான ஒரு பிரதேசம், மிகவும் ஒற்றுமையாக மக்கள் செறிந்து வாழக்கூடிய மிகவும் ஒரு அழகான ஒரு பிரதேசம் தான் காத்தாங்குடி. அந்த வகையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதே நேரம் நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் இன்ஷா அல்லாஹ் போவேன். அந்த இடத்துல இருந்தும் உங்களுக்கு லைவ் வீடியோ இன்ஷா அல்லாஹ் நான் காட்டுறேன், வந்து பாருங்க. ப்ரோ பொறுப்புகளை பற்றி மறுமையிலே உணவப்படுவீர்கள் என்ற ஹதீஸை நாங்கள் எல்லோரும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அதுபோன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பெருநாள் தினத்திலே நாங்கள் எங்களுடைய பெரிய பிரச்சனைகளை எதிர்நோக்காமல் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். நாங்கள் 2 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் அளவிலே நாங்கள் 57,000க்கு மேற்பட்ட மக்கள் இந்த பிரதேசத்திலே வாழ்கிறோம். சுமார் 18,000 குடும்பங்கள் அளவிலே நாங்கள் வாழ்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வாகனம் வீதம் குறைந்து இருக்கிறது. இந்த சிறிய பரப்பளவிலே நாங்கள் இந்த பெருநாள் காலத்திலே எங்களுடைய வாகனங்களை முகாமை செய்து கொள்ள வேண்டும். அதுபோன்று மற்றவருடைய உணவுகளை நாங்கள் மதித்து வாழ வேண்டும். அவர்களுடைய துஆக்கள் எங்களுக்கு எதிராக வந்துவிடாமல் பாதுகாக்க வேண்டியது அவசியமாகும். எங்களுடைய மனப்பாங்கு உழைப்பாங்கு மாற வேண்டியது அவசியமாகும். எங்களுடைய மனப்பாங்கு மாற்றம் அடையாமல் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்கள் சமுதாயத்திலே மாற்றத்தை தர மாட்டான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயம் தங்களை தாங்கள் மாற்றிக் கொள்ளாதவரை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அவருடைய நிலைமையை மாற்ற மாட்டான் என்று அல் குர்ஆன் குறிப்பிடுவதை நாங்கள் கவனத்தில் கொள்வோம். அன்பின் உறவுகளே, இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய நாசா மக்களுடைய நிலைமைகளை நாங்கள் சற்று ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த கடந்த 2 வருடங்களாக 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த மோசமான யுத்தத்துக்கு பின்னாலே சுமார் 50,000க்கு மேற்பட்ட சகோதரர்கள், எங்களுடைய முஸ்லிம் உறவுகள், குழந்தைகள், பெண்கள், வயோதிகர்கள் என்று பலர்களும் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுபோன்று 1,14,000க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் காயமடைந்தவர்களாக வைத்தியசாலையிலே அல்லது வீடுகளிலே முடங்கி கிடக்கிறார்கள். அவர்கள் இடுபாடுகளுக்கு மத்தியிலே மிக கவலையோடும் அவர்கள் இந்த பெருநாளை கொண்டாடுகிறார்கள். இதை அவர்களுடைய துன்பத்திலே நாங்கள் உளமாற பங்கெடுக்க வேண்டும். அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். பலஸ்தீன் என்பது நிச்சயமாக முஸ்லிம்களுடைய பிரதேசம். அதே வரலாற்றிலே பல தடவைகளிலே முஸ்லிம்கள் கையிலே இருந்திருக்கிறது. பல சந்தர்ப்பங்களிலே அதற்கு மாற்றமான எதிரிகள் மத்தியிலே இருந்திருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த பிரதேசத்தை முஸ்லிம்கள் கையிலே கொடுப்பார்களே எந்த சந்தேகம் கிடையாது. அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவுடைய உதவி சமீபத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே தெரிவிக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வம்பன், அந்த ஆட்சியாளன், நான் தான் இந்த உலகத்தினுடைய அதிபதி, உயர்ந்த ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அவனை மிக இலகுவாக அல்லாஹ் தஆலா கடலிலே அழைத்த வரலாற்றை படித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்திலே இஸ்லாத்துக்கு எதிராக எவர்களுக்கு எவ்வாறு அவர்கள் இருந்தாலும் கூட நிச்சயமாக அவர்களை ஒருபோதும் அல்லாஹ் தஆலா பழி வாங்கியே தீருவார். வலா தஹ்சபன் அல்லாஹ் காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் இருக்கிறார்களே, அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை அல்லாஹ் தஆலா பிரேயரை தொழுத பின்னர் நான் கொள்ள வேண்டாம். இன்னமா யுஅக்கிருஹும் யௌமன் தஷ்கஹு ஃபீஹி அல்-அப்சார். அடைகிறேன். அதிகமான மக்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். அந்த தருணத்தில் ஈத் பிரேயருக்காக வேண்டி எனது லைவை கட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருந்தது. அதை கட் பண்ணிவிட்டு பிரேயரை முடித்து எனக்கு ஒரு முதல் அனுபவம். இந்த இடத்துல லைவை கட் பண்ணிவிட்டு அந்த பிரேயரை இந்த மைதானத்தில் அது மிகவும் சந்தோஷமாக
இருக்கிறது. எனவே இன்று இதை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் அலைவரிசை சார்பாக ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரம் எனது ஃபேமிலி குடும்ப அங்கத்தவர்கள் அனைவருக்கும் எனது ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்று ஊரில் இருக்கக்கூடிய கண்டி மாவட்டம் கல்லினையைச் சேர்ந்த அதுபோன்று கல்லினை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் KMU's அலைவரிசை சார்பாக காதின் முதலாகிய நான் எனது ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த காத்தாங்குடி மைதானத்தில் வந்து எனது ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் எனது ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக் ஜஸாக்கல்லாஹ். எனக்காக துஆ செய்யுங்கள். அதே நேரம் அனைத்து உறவுகளுக்காக வேண்டியும் துஆ செய்யுங்கள். அனைவரும் ஒற்றுமையாக மிகவும் சந்தோஷமாக இந்த ஈத் திருநாளை கொண்டாடுங்கள். உண்மையிலேயே இன்று மிகவும் சந்தோஷமான ஒரு தருணம். அதே நேரம் ஈதை கொண்டாடுகிறார்கள். நேற்று சவுதி அரேபியா சுற்று வட்டாரத்தில் கொண்டாடினார்கள். அதுபோன்று காசாவில் இருக்கக்கூடிய அனைவரும் துஆ செய்யுங்கள். ஸோ இந்த இடத்தில் இந்த ஈத் பிரேயர் முடிந்து குத்துபாவும் முடிந்து விட்டது. உண்மையிலேயே மிக சந்தோஷமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்று ஈதை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் KMU's அலைவரிசை சார்பாக அனைவருக்கும் ஈத் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ இன்று ஈத் முபாரக், அதாவது ஈதை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள். பாருங்கள், இதே காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அருகாமையில் இருக்கும் கடற்கரையில் தான் இந்த இதுடைய பிரேயர் நடந்தது. ஸோ இதில் அனைவரும் அதிகமான மக்கள் திரளாக வந்து இந்த இடத்தில் கலந்தார்கள். உண்மையிலேயே இது எனக்கு ஒரு முதல் அனுபவம். ஸோ இந்த இடத்தில் நான் ப்ரே பண்ணியது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எனிவே திரும்பவும் பாருங்கள், உண்மையில் அதிகமான மக்கள் திரளாக இந்த இடத்துக்கு வருகை தந்து தொழுதுவிட்டு செல்கிறார்கள். உண்மையிலேயே காலையில் 5:30 மணியிலிருந்து இந்த இடத்துக்கு அதிகமான மக்கள் திரளாக வந்து இந்த பிரேயரை தொழுவதற்காக வேண்டி வந்தார்கள். பாருங்கள், மிக சந்தோஷமாக இருக்கிறது. இங்கு காத்தாங்குடியில் ஈதை கொண்டாடக்கூடிய முறை மிகவும் டிஃப்ரெண்டாக இருக்கிறது. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். மிக சந்தோஷமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். பாருங்கள், உண்மையிலேயே மிக சந்தோஷமான ஒரு தருணம். மாஷா அல்லாஹ். இப்போது பிரேயரை தொழுதுவிட்டு அனைவரும் தனது வீடுகளுக்கு செல்கிறார்கள். பிரேயரை ப்ரே பண்ணிவிட்டு இப்போது செல்கிறார்கள். மிக சந்தோஷமாக இருக்கிறது. இதுபோன்ற ஊர்களிலும் மிகவும் சந்தோஷமாக இந்த ஈத் திருநாளை கொண்டாடி மகிழுங்கள். உண்மையிலேயே மிக சந்தோஷமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று மிகவும் சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். பாருங்கள், அதிகமான மக்கள் திரளாக இந்த இடத்துக்கு வருகை தந்து இந்த ஈத் திருநாளை கொண்டாடிவிட்டு செல்கிறார்கள். மாஷா அல்லாஹ். பாருங்க, மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே மிக சந்தோஷமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்று ஈதை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் KMU's அலைவரிசை சார்பாக எமது ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்களை இந்த இடத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். பாருங்க, கடற்கரை மைதானம் உண்மையிலேயே மிக சந்தோஷமா இருக்கிறது. அதிகமான காவல்துறையினரும் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் மிகவும் அழகான முறையில் அவர்களுடைய பிரேயரை முடித்துவிட்டு அனைவரும் இப்போது தனது வீடுகளுக்கு செல்கிறார்கள். பாருங்கள், மாஷா அல்லாஹ். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. காவல்துறையினரும் அதிகமான பேர் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். பாருங்க, மிக சந்தோஷமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று இதை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் KMU's அலைவரிசை சார்பாக
ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதிகமான காவல்துறையினரும் இந்த இடத்துக்கு வருகை தந்து இருக்கிறார்கள். இருந்தாலும் அதிகமான மக்கள் திரளாக இந்த இடத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது, சந்தோஷமாக இருக்கிறது. பாருங்கள், உண்மையிலேயே பார்க்க மிகவும் ஒரு அருமையான ஒரு காட்சியாக இருக்கிறது. பார்ப்பதற்கு மிக மிக ஒரு அருமையான ஒரு காட்சி, மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது, சந்தோஷமான காட்சியாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, மாஷா அல்லாஹ், மிக மிக சந்தோஷமான ஒரு காட்சி, மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதிகமான மக்கள் இந்த இடத்தில் திரளாக வந்துவிட்டு தனது பிரேயரை முடித்துவிட்டு செல்கிறார்கள். ஸோ இந்த தருணம் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, மாஷா அல்லாஹ். කාවල්තුරයිනරු ආයිබෝන් සර් අද ගොඩක් සතුටුයි නේද? ඔන්න මේක ඇවිල්ලා අපේ නුවර KM යුත් එකේ ෆෝන් එක නම් මේක උනා කොහොමද සර්? සතුටුයි නේ? බලන්න සතුටුයි නේද? ඔව්, කිසිම කරදරයක් නැහැ නේ සර් නේද? නේ? ආයිබෝන් සර්, ඊද් මුබාරක් සර්. මාළගේ සුබාලුත් අවුරුද්දක්. දවස් සුබාලුත් අවුරුද්දක් වේවා. කොහොම ළඟ ආපේ ගොඩක් සතුටුයි නේද? எனிவே உண்மையிலேயே எங்களோட ஸ்ரீலங்கா காவல்துறையினருடன் இப்போது பேச கிடைத்தது. உண்மையிலே அவர்களுக்கு கூட மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுக்கும் இந்த நிகழ்வை பார்க்கும்போது அவர்களுக்கும் மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. அவர்களுடனும் நான் பேசினேன். உண்மையிலேயே அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள். உண்மையில் இது பார்ப்பதற்கு மிகவும் ஒரு அருமையான ஒரு காட்சியாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். மிகவும் அருமையான ஒரு காட்சியாக இருந்தது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த ப்ரேயர் பண்ணும்போது உண்மையிலேயே நான் அந்த ப்ரேயர் பண்ணுவதனால் நான் அந்த லைவை கட் பண்ணிவிட்டேன். இருந்த போதிலும் உண்மையிலேயே அந்த ப்ரேயர் பண்ணுற அந்த தருணம், அந்த ப்ரேயர் பண்ணும்போது ஈதுடைய ப்ரேயர் எனிவே வாங்க திரும்ப எல்லா இடத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ். அதிகமான மக்கள் வந்திருந்தார்கள். ஸோ இப்போது அந்த இடம் கலைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் மக்கள். ஸோ இந்த இடத்திலிருந்து அதிகமான மக்கள் கலைந்து சென்று விட்டார்கள். உண்மையில் அதிகமான மக்கள் திரளாக இந்த இடத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். ஸோ இந்த காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய கடற்கரை மைதானம் உண்மையிலேயே மக்கள் திரளாக வந்து அதிகமான மக்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். ஸோ அது ஒரு அருமையான காட்சியாக இருந்தது. அது பார்ப்பதற்கு மிக மிக ஒரு சந்தோஷமான ஒரு காட்சியாக இருந்தது. அந்த வகையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எனிவே இன்று ஈத் திருநாளை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் இந்த காத்தாங்குடி இருக்கக்கூடிய இந்த கடற்கரை மைதானத்திலிருந்து ப்ரே பண்ணிவிட்டு அனைவருக்கும் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் KM நியூஸ் அலைவரிசை சார்பாக, அதே நேரம் கால்டி முகமது ஃபேஸ்புக் பேஜ் சார்பாக அனைவருக்கும் எமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். So Eid Mubarak to everyone. Again and again I am saying to everyone Eid Mubarak. உண்மையிலே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையில் அல்ஹம்துலில்லாஹ். அதிகமான மக்கள் இன்னும் இருக்கிறார்கள். ஸோ இந்த கடற்கரை மைதானத்தில் ப்ரே பண்ணிவிட்டு இன்னும் அதிகமான மக்கள் இந்த இடத்தில் அலாவிக் கொண்டு இருக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் சந்தோஷமான இந்த தருணத்தை அனுபவித்து விட்டு உண்மையில் ப்ரே பண்ணிவிட்டு மிகவும்